Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Unique Date 26/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சென்டாக் யூஜி 2024 ரவுண்ட் 2 எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ அனைத்து மாணவர்களுடைய எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டாக் வெப்சைட்டில் போயிட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது தொடர்பாக மாணவர்களுக்கு இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸும் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் ஏதாவது உங்களுக்கு புகார்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். இன்று மதியம் 2 மணிக்குள்ளே இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சென்டாக்னுடைய அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 26/9/2024 இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 2 எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு யாரெல்லாம் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, மைனாரிட்டி கோட்டாக்கு அண்ட் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு யாரெல்லாம் என்ஆர்ஐ கோட்டாக்கு எந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனில் சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃபை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் who have submitted the willingness for MBBS courses in round 2 along with the payment registration fee and all candidate admitted in round 1. இப்போது ரவுண்ட் 1ல் அட்மிட் ஆகிட்டு ரவுண்ட் 2ல் எனக்கு ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படின்னு வில்லிங்னஸ் கொடுத்து அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் கட்டின கேண்டிடேட் லிஸ்ட்டும் இருக்குது. who have submitted the willingness, அதே போல் ரவுண்ட் 2ல் எனக்கு வில்லிங்னஸ் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ண BDS, BIMS, BVS இந்த கோர்ஸுகளுக்கான கேண்டிடேட்டும் ரவுண்ட் 2 அண்ட் ஆல் கேண்டிடேட் அட்மிட்டட் இன் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் அட்மிட் ஆகிட்டு ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட்டான கேட்டிருக்கிற அந்த கேண்டிடேட்னுடைய லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சப்மிட்டட் யூஸிங் தி டேஷ்போர்டில் போய்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கிரீவியன்சஸ் ஆப்ஷனில் போயிட்டு இன்று மதியம் 2 மணிக்குள்ளே உங்களுடைய புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இம்பார்ட்டண்ட் கேண்டிடேட் who have joined in ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாட் சப்மிட்டட் த வில்லிங்னஸ் ரவுண்ட் 2ல் வில்லிங்னஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய ரவுண்ட் 1 சீட் வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ரவுண்ட் 1 காலேஜ் தான் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவாங்க. கேண்டிடேட் who have submitted the willingness will be considered for reallotment. அப்போது யாரெல்லாம் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாணவர்களை தான் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. கேண்டிடேட் whose courses preferences are empty, அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் கொடுத்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா will not be considered for allotment. ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் 2க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுக்கல அப்படின்னா உங்களை ரவுண்ட் 2ல் அலாட்மெண்ட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது தொடர்பான எஸ்எம்எஸ் வந்து மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கேண்டிடேட் கேன் சப்மிட் த queries through the grievances ஆப்ஷன் டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0413265570. இப்போ வந்து கேண்டிடேட்னுடைய எலிஜிபிள் லிஸ்ட் என்னென்னங்கிறதை பார்த்துடலாம். உங்களுக்கு ரவுண்டு 1ல் அலாட் ஆன கேண்டிடேட்டு, அதே போல் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் உங்களுக்கு 22 பேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்து அலாட் ஆகிருப்பீங்க. இப்போ ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது மேனேஜ்மெண்ட். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2 MBBS அலாட்மெண்ட் அட்மிட்டட் இன் ரவுண்ட் 2.
ஸோ அட்மிட்டட் இன் ரவுண்ட் ஒனில் அட்மிட் ஆகிட்டு ரவுண்ட் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ண, அதாவது வில்லிங்னஸ் கொடுத்த அந்த மாணவர்களுடைய எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு. இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ரவுண்ட் 1ல் அலாட் ஆகியிருந்தாலோ இல்லை ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டிருந்தாலோ உங்களுடைய பெயர் இந்த பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டோட்டலாக 12 பேஜஸ் இருக்குது. எந்த பேஜையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பார்த்துக்குங்க. அதே போல் பாண்டிச்சேரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துட்டோம். இது வந்து எம்பிபிஎஸ்க்கு, இதே போல் பிடிஎஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, பிபிஎஸ்சிக்கும் கொடுத்துருக்காங்க, மதர் கோர்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ரவுண்ட் 2, ரவுண்ட் 1ல் அட்மிட் ஆனவங்களும் கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 1 to ரவுண்டு 2க்கு அப்கிரேடேஷன் ரீஅலாட்மெண்ட் கேட்ட கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2ல் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரும் இதில் இருக்குதா, எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனோடனே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை இன்றைக்கி மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிடிஎஸ்ஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சார் நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது சென்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.